வணக்கம் உறவுகளே. இப்போது தேர்தல் களம் ரொம்ப சூடாக இருக்குது. எல்லா தலைவர்களும் நல்லா பரபரப்பாக இருக்காங்க. அதுவும் முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் வந்து அ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கார். காரணம், வென்றணும், 2ஆம் முறை ஆட்சி அமைச்சிடணும். நம்மளுடைய ஒரு குறைபாடாகவே இருக்குது. 2ஆம் முறை ஆட்சிக்கு வரமாட்டோங்கிற ஒரு குறைபாடாகவே இருக்குது. அதனால் நம்ம 2ஆம் முறை ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வெற்றி வாய்ப்புகள் அவருக்கு தான் அதிகமாக இருக்குது. போகிற இடத்துலலாம் மக்கள் நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க. 2வது, இன்றைக்கி அரசியல் களம் வந்து இருதரப்பில் எங்கேயுமே வந்து வலுவான ஒரு அரசியல் களம் இல்லை. எல்லாம் வந்து பொய் சொல்கிறது, ஃப்ராடு தனம் பண்ணுறது, வித்தாட்டம் பண்ணுறது அப்படி தான். திமுக அரசு மேலே விமர்சனமே இல்லையா அப்படின்னா நிறைய இருக்குது. அது வேறு விமர்சனத்தை வந்து நம்ம தனியாக பார்ப்போம். இப்போது நம்மளை காக்கின்ற ஒரு காவல் தெய்வமாக எங்கன்னுக்கு ஸ்டாலின் தான் படுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து டெல்லியில் 16ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேதி 15, விடிஞ்சா 16. நாளைக்கு 16ஆம் தேதி தான் நினைக்கிறேன். என்ன சரியான தேதி எனக்கு தெரியல. பாராளுமன்றம் கூட்டப்படுது. சிறப்பு கூட்டத்தொடர், பாராளுமன்றத்தோட சிறப்பு கூட்டத்தொடர் கூட்ட போகிறாங்க. அதில் எதுக்காக இப்படி எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், எலெக்ஷன் படு பிஸியாக போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் எதுக்காக பாராளுமன்றத்தை கூட்டுறாங்க, சிறப்பு கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து நேற்றுக்கு பேசியிருக்காரு. ஒரு சரியான வீடியோ பேசியிருக்காரு. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒன்றை பற்றி பேசியிருக்காரு. அதில் ரொம்ப ஒரு கோபமான ஒரு முகத்தை காமிச்சிருக்காரு. பழைய திமுகவை பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஒரு முதல்வரின் வாயிலிருந்து, அதுவும் ஒரு பக்குவப்பட்ட மனிதனின் வாயிலிருந்து வர்றதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள். அதாவது பழைய திமுகவை நீங்கள் 50 வருடங்களுக்கு முன்னால் இந்த திமுகவை பார்க்குறவங்களா இருக்குங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. 2வது ஸ்டேட்மெண்ட்டு, நானே முதல்வர், இந்த மாநிலத்தினுடைய இந்த மாநிலத்துக்கு நான் தான் முதல்வர், நானே இறங்கி நானே களத்தில் இறங்கி ரொம்ப சூடாக சொல்லியிருக்கார். அதை நானே களத்தில் இறங்கி போராடுற மாதிரி ஆயிரும், தமிழகமே ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்டு பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. டீலிமிட்டேஷன் உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய குரல் வழியை நெருக்கிறது தான். அது முதல்ல இந்தியாவில் கண்டுபிடிச்சது எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். வேறு யாருக்குமே தெரியாது. இதுக்காக தெலுங்கானா நிறைய முதல்வர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. மம்தா பானர்ஜியிலேருந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தரப்புலேருந்து ஆதரவு வந்துருக்குது. இதெல்லாம் நிறைய ஆதரவு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் ஒருவேளை இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி அரசியல் சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும்போது வேறு மாதிரி தான் இருக்குது. களம் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் அதில் நமக்கே ஒரு பயம் இருக்குது. இது என்னடா இவங்கெல்லாம் வந்து ஏதோ சொல்லி குழப்புறாங்க மக்களை அப்படின்னு. ஒருத்தன் வந்து முகத்தை வந்து காமிச்சா போதும், நமக்கு எல்லாம் ஓட்டு விழுந்துடும். அரசியல் தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பொண்டாட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க இல்லைனாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம மூஞ்சியை காமிச்சா ஓட்டு விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரியா இருக்குது. அந்த மக்கள் அப்படி தான் போய் உழுவுறாங்க. கூடலை, உழுவுறாங்க. போய் என்னமோ இதில் போய் உழுவுற மாதிரி போய் உழுவுறாங்க. அது இருக்கட்டும், நடிகருங்கிற ஒரு கிரேஷு. இது அரசியலுக்கு செட் ஆகுமா, ஓட்டாக மாறுமா, அரசியலுக்கு செட் ஆகுமா? ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிறது இந்த அரசு. இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், 26. அப்போ அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தன் செந்தமிழன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து ஒரு கேரளாக்காரன். அவன் வந்து இங்கே வந்து செந்தமிழன் சொல்லிட்டு, பேரை சொல்லிவிட்டு, அது சொல்லிட்டு, இதை சொல்லிவிட்டு, கிடப்பறை தூக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் போன காலையிலேயே பேசிட்டேன். நிறைய பேர் பார்த்துட்டீங்க. ரைட்டு, நல்லது, அது நன்றி, அது அப்படி இருக்கட்டும். இப்போது ஒருவேளை ஸ்டாலின் வெல்லவில்லை என்றால், பேச்சுக்கு வேலை இல்லை, சத்தியமாக ஸ்டாலின் தான் வெல்றாரு, அது வேறு மாற்றுக்கிறது. இன்றைக்கி இந்த டீலிமிட்டேஷன் அது வந்து வருது. இந்த சூழ்நிலையில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேறொருத்தங்க கைக்கு ஆட்சி போயிடுச்சுன்னா, அதுவும் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தான். அதாவது எப்படின்னாக்கா, வேறு அதிமுக ஆண்டாலும் பிஜேபி ஆண்ட மாதிரி தான் அர்த்தம், நாம் தமிழர் ஆண்டாலும் பிஜேபி ஆண்ட மாதிரி தான் அர்த்தம், தாவேக்கா ஆண்டாலும் பிஜேபி ஆள்றதாக தான் அர்த்தம். இவங்க 3 பேரில் யார் வந்து ஆண்டாலும் அதுக்கு அது அவர்கள் ஆளவில்லை, அவர்களின் வழியாக பிஜேபி ஆள்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு தான் நம்ம நிதிஷ்குமார் பீகார் முதல்வர் வந்து 9 முறை என்னவோ முதல்வர் வந்திருக்காரு. இந்தியாவிலே அதிகமான தடவை முதலமைச்சர் ஆனது அவர் தாங்கிற ஒரு சாதனை அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். படித்த ஞாபகம் சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ அவர் வந்து இன்னைக்கு பதவி ராஜினாமா பண்ணுறாரு. அவர் வந்து மத்திய மந்திரியாக போகிறார்.
அப்படின்னு பேச்சு வெளிப்படுது. இப்போ அதுக்காக வந்து அந்த பீகார் மாநிலத்துக்கு புதிய முதல்வரை, அதாவது பாஜக முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலைகள் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஏன் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியிலிருந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு ஏன் மத்திய அமைச்சராக ஆகணும் அப்படின்னா, அவரை வந்து மிரட்டுறாங்களா, இல்லை பிளாக்மெயில் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு யோசனை. இப்போ இவ்வளோ நாளாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது பீகாரில். இப்போது மொத்தமாக அந்த பீகார் மாநிலத்தை தூக்கி பிஜேபி கையில் கொடுக்க போகிறாங்க. அது ஆள்ற மாநிலங்களோடு சேர்த்து இதுவும் ஒரு டபுள் சர்க்கார் என்ஜினாக ஆக போகுது, டபுள் இன்ஜின் சர்க்காராக மாறப்போகிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? இதே நிலமை தான். நாளைக்கு எடப்பாடி வந்தாலும் இதே நிலமை தான். கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு அது தர்றேன் இது தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை காட்டுவாங்க, கொஞ்சம் பணிஞ்சு பேசுவாங்க. பணிஞ்சு பார்க்க முடியல அப்படின்னா, பணிஞ்சு பேசுகிறதுக்கு அவங்க சரியாக வரல, இல்லை நான் இந்த இப்போ சிஎம்மா நான் தான் இருப்பேன் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாருன்னே வச்சுக்கங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவர்களுடைய சொந்தக்காரங்க, சம்மந்தி வழியில் பசங்க, இவர் எல்லாம் பண்ண ஊழலை பூரா எடுத்து போட்டா மாதிரி எடுத்து காமிச்சு, ஐயா இதை பார்த்துக்குங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரி தான் கேளுங்க, இல்லை அப்படின்னா சிறைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா இவ்வளோ அப்படி தான் சொல்லி மிரட்டியிருக்காங்க. இப்போ பிஜேபியை இழுத்தது, டிடிவியை இழுத்தது, அன்புமணி ராமதாஸை இழுத்தது, இன்னும் இருக்கக்கூடிய நம்ம பச்சை தமிழர்களான அவர் பேர் என்ன, ஜான் பாண்டியன் அவர்கள், அப்புறம் இன்னொருத்தர் நம்ம அவர் பேர் என்ன, டாக்டர் மருத்துவர் தானே அவர் பேர் என்ன, கிருஷ்ணசாமி, அவரை இழுத்தது. இந்த மாதிரி பச்சை முத்து இவர்களை இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பச்சை தமிழர்கள்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிறாங்க. பச்சை தமிழர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை, ஆனால் பிஜேபியோட கூட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இதெல்லாம் வந்து கடந்த ஆண்டுகளில் இவர்கள் செய்த அந்த ஒரு சில செயல்களுக்கான பலாபலன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திமுகவே அப்படி தான் மிரட்டுறாங்க, ஆனால் திமுக அடிபணி இல்லை. உன்னால் முடிஞ்ச பார்த்து கேஸ் வேணால் போட்டுக்க, பேசிக்கலாம், சிறை தானே, நீ வா எது வேணாலும் பேசிக்கலாம், அது ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உதயநிதி துணை முதல்வர் அவர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. நேருவை வந்து உங்களால் நேராக ஜெயிக்க முடியாது, அவர் மேலே இந்த மாதிரி அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்லி அவரை வந்து வேறு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தான் நீங்கள் வந்து அவரை ஜெயிக்க முடியுமே தவிர நேரடி ஜெயிக்க முடியாது. அது வாஸ்தவம் தான், உண்மை தான், கலை யதார்த்தம் தான். ஆனால் இந்த மாதிரி சைடில் பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் அதிமுக வந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும், அவங்க இப்போல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு அவங்கள பெரிய ஆள் ஆக்கிட்டு வேறு யார் வந்தாலும் சரி பிஜேபி ஆள்றதாகத்தான் அர்த்தம். ஏன்னா அவர்கள் மூலமாக இவங்க தான் ஆளுவாங்க. அதுக்கு காரணம் நம்ம மகாராஷ்டிரா இருக்குது, நம்ம இப்போது பீகார் புதுசாக வந்துருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் உதாரணங்கள். இதே உதாரணம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும், நாலு தமிழ்நாட்டிலையும் நடக்கும். 10 சீட்டு ஜெயிச்சா போதுங்க. ஒருவேளை ஸ்டாலின் வெல்லவில்லை அப்படின்னா, ஸ்டாலின் வெல்லவில்லை தோத்துட்டார் அப்படின்னே வச்சு பேசுவோமே, தப்பு இல்லை, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதான். இதனால் வேறு வழி இல்லை, சொல்லி அவனை ஒரு கட்டாயம். தோத்துட்டார் வெல்லவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பிஜேபிக்காரங்க 10 சீட்டு ஜெயிச்சா கூட போதும், 234 தொகுதியும் என்னது தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்களே இல்லைன்னு பாருங்கள். ஆட்சி அதிகாரம் மொத்தமாக அவங்க கைக்கு போயிடும். ஏன்னா ஏற்று நின்று முதுகெலும்போடு அவர்களை போராடுவதற்கு துணிவதற்கு அந்த போராட்ட துணிச்சலும் இல்லை, அந்த போராடுறதுக்குரிய அந்த இதுவும் இல்லை, செட்டிங்ஸும் இல்லை. எல்லா செட்டிங்ஸும் மாறி போய் அவங்க கையில் இருக்குது. எல்லா செட்டிங்ஸும் மாறி போய் இவர்கள் செட்டிங்காக இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் மாறி இப்போ பிஜேபிக்காரன் வந்து இங்கே வந்து செட்டிங்காக இருக்கிறான். இப்போ அதான் நடக்க போகுது. அப்போது ஒரு 2 வருடங்களில், 1 வருஷம் 2 வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் பீகார் முதல்ல வச்ச நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடிக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பயமாக இருக்குது. புரியுதுங்களா? அதாவது இப்போ இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சின்னு வைங்களேன், இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஸ்டாலின் வெல்லவில்லை என்றால் தமிழ்நாட்டில் கடைசி ஜனநாயக தேர்தல் இதுவாக தான் இருக்கணும். கடைசியாக ஜனநாயக தேர்தல் இதுவாக தான் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போது ஒரு மாய பிம்பம், ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கினாங்க. எப்படி பொய்யான தோற்றம் அப்படின்னா, 1.25 லட்ச ரூபா கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ராஜா தான் அது மாதிரி ஊழல் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அதான் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலே அவதூறு, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவதூறாக கிளப்பி, இதை அண்ணாகாசேரங்கிற ஒருத்தனை வச்சு பரப்பி
அந்த அன்னகாசரை சரியாக தான் அவங்க சைடில் இருந்தவங்கலாம் அப்புறம் பேசிக்குவோம். இந்த அன்னகாசரை அப்படிங்கிற உண்ணாவிரதம் இருக்க சொல்லி அவனை அதன் மூலமாக இந்தியா பூரா பரப்பி ஒரு வடநாடு பூரா ஒரு கிளியை ஏற்படுத்தி காங்கிரஸ்னால் ஊழல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி அங்கே அன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? ஜெயிச்சு வந்தாங்கல்ல, அதுக்கடுத்து 14க்கு அப்புறம் 19ஆ ரைட்டு. அந்த 19ல் என்ன பண்ணாங்கப்பா அப்படின்னாக்கா, இவங்க எவ்வளோ நாளாக என்னடா நம்ம பாட்டுக்கு தேர்தல் வருஷம் வருஷம் தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, இது வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்கிறோம், எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு தாரவாரி கொடுக்குறோம், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கீழே தூக்கி போட்டோம், கீழே வரணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசை, கீழே போகணும், இந்தியா உருப்படக்கூடாது அப்படிங்கிற ஆசை தான் வந்து இன்னைக்கு ஆள்ற ஒன்றிய பிஜேபி அரசுக்கு. அப்போ நாட்டுப்பற்று தேசப்பற்று நாட்டுப்பற்றுலாம் இருந்தால் இதெல்லாம் சொல்லிட்டு தான் தெரியும். ஆயெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது செயலில் காட்ட மாட்டாங்க. செயலில் காட்டுற மாதிரி தான் இந்தியாவோட எக்கனாமி ஏன் விலை கீழே வந்து போச்சு, இந்தியாவோட தொழில்துறை ஏன் இப்படி போச்சு, டிமானிட்டேஷன் வந்துச்சு, மொத்தமும் காலி, ஜிஎஸ்டி வந்துச்சு, இருந்தால் காலி, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போது இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியை குறைக்கிறது, இந்தியாவினுடைய அந்த அந்த டெப்த்தை கீழே இறக்குறது, இந்த மாதிரி வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பெரும்பாலான சம்பவங்கள் நமக்கு இதுதான் காட்டுது. இப்போ அரசு துறையெல்லாம் இதெல்லாம் விற்று விட்டு என்ன பண்ணுறது, தனியாருக்கு தாரை வார்க்கிறது, தனியார் முதலாளிகளை வளர்த்து விடுவது, இந்தியாவினுடைய பண மதிப்பிழப்பு அந்த 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 பணவீக்க விகிதத்தை அதிகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 95 ரூபாயை தாண்டி அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போது பணவீக்கம் ஒரு பக்கெட்டு காலி ஆகிட்டு இருக்குது, வளர்ச்சியும் இல்லை, ஜிடிபியும் குறையுது, பத்தாவதுக்கு இந்த டிமானிட்டேஷன் அது இது லொட்டுலஸ்க்கெல்லாம் கொண்டு வந்து இன்னும் இது பண்ணிட்டாங்க. இவங்க தனியாக தொழில்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. தொழில் பண்ணுற முதலாளிகளுக்கு தள்ளுபடி கொடுத்து அவங்கள விட்டு நாட்டை விட்டு ஓடுறாங்களே தவிர இங்கே ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வளருதா அப்படின்னு ஒன்றும் இல்லை. அம்பானியும் அதானியும் வளர்கிறாங்க. அதானியும் அம்பானியும் வளர்கிறதுனால இந்த நாட்டுக்கோ இல்லை அந்த இந்த இந்த மக்களுக்கோ எந்த விதமான நன்மையும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் வாங்குறாங்க ரஷ்யாட்டேருந்து கம்மியான விலைக்கு, ஈரான்கிட்டேருந்து வாங்குறத விட கம்மியான விலைக்கு பெட்ரோல் வாங்குறாங்க ரஷ்யாட்டேருந்து. குரூட் ஆயில் வாங்குறாங்க. அந்த குரூட் ஆயில் கம்மியான விலைக்கு வாங்கி அதை சுத்திகரிப்பு பண்ணி அதை கொண்டு போய் வெளிநாடுகளில் விற்கும்போது 3 மடங்கு 4 மடங்கு காசு வச்சு விற்கிறாங்க. அப்போது இது யாருக்கு பலன் கிடைக்கிது? இப்போ ரஷ்யாட்டேருந்து பெட்ரோல் இப்படி இவங்க வாங்குறதுக்கோ இல்லை மொரிஷியஸில் போய் ஒரு ஒப்பந்தம் போகிறதுக்கோ எதுக்கோ ஒன்று, எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தான். இவர் தான் வந்து அரசை காமிச்சு தான் இந்திய கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து அவங்கள்ட்ட இந்த ஒப்பந்தம் கையெழுத்து வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த 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 இதெல்லாம் அமல்படுத்தும் போது தான் அவங்களுக்கு தெரியுது இது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்க தனிப்பட்ட முறையில் இது பண்ணியிருக்காங்க. மோடிங்கிற ஒரு ஒரு பிரதமரை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற உண்மை நமக்கும் அப்போ தான் புரியுது, அவங்களுக்கும் அப்போ தான் தெரியுது. ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால் முடிஞ்சு போச்சு. அப்போது பெட்ரோலை வந்து குருடாயில் வந்து கம்மியான விலைக்கு வாங்கி அதை சுத்திகரிப்பு பண்ணி பல மடங்கு லாபம் வச்சு வெளிநாடுகளுக்கு விற்க தெரியுது இல்லை. அப்போ இதனால் நன்மையாக இருக்குப்பா. அரசாங்கம் பண்ணுன்னா, மோடி பண்ணுன்னா அது கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு தானே வரணும். ஓஎன்ஜிசிக்கு வரணும், இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு வரணும், பாரத் பெட்ரோலியத்துக்கு வரணும், இல்லைன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியத்துக்கு வரணும். 4 நிறுவனங்கள் இருக்குது. பெட்ரோல் சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய நிறுவனங்கள் 4, 4ஆன்னு தெரில, ஆனால் 4 பேர் பெட்ரோல் விற்கிறான். அந்த 4 நிறுவனங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அந்த ஆர்டர் பூரா வரணும். சரி, அப்படியே நீ வந்து தனியார் முதலாளிகளை வளர்த்து விடணும், தனியார் தொழில்துறை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வாங்குற 80% அரசுக்கு நிறுவனங்கள் கொடுத்துட்டு 20% கொடுக்கணும். ஆனால் மொத்தமே வாங்கி ஒரு ஃபுல்லாக ஒரு பழத்தை பூரா வாங்கி மொத்தையும் அவங்கள்ட்ட பிஜேபிக்காரங்க அந்த பிஜேபி அனுதாபிகள்கிட்ட, அதுவும் பெரிய உலகின் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரங்களையே உருவாக்குற அப்படின்னா அப்போ ஏழை மக்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால் வர லாபம் இந்திய மக்களுக்கு ஏதாவது பயன்படுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கும்போது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ஜனநாயகம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே வருது. நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஜனநாயகமே மாறி போச்சு. முதல்ல என்ன பண்ணாங்க, 2014 ஒரு பிம்பத்தை ஒரு பொய்யான பிம்பத்தை காங்கிரஸ் மேலே சுமத்தி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வர்ற இதில் என்ன பண்ணாங்க, இந்துக்கள், முஸ்லீம் எதிரிகள், கிறிஸ்தவர்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மடைமாற்றி ஓட்டு வாங்குறாங்களா இல்லை அவங்கள ஓட்டு போட்டுக்கிட்டாங்களா, அது ஒன்று. இது எல்லாம் போக இது என்னடா இவ்வளோ போய் இவங்கள்ட்ட போய் ஒருத்தரையும் கெஞ்சிட்டு இருக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு கெஞ்சிட்டு இருக்கிறதா அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க,
இவிஎம்மில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓட்டு திருட்டு. இருக்கிற வாக்காளர் இல்லைன்னு சொல்கிறது, இல்லாத வாக்காளர் இருக்குன்னு சொல்கிறது, இவங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கள பூரா மாற்றினது, காலி பண்ணது, இவர்களுக்கு யாரெல்லாம் சாதகமாக ஓட்டு போடுவாங்களோ அவங்க பேரெல்லாம் கொண்டாந்து இதில் சேர்த்தது. இந்த மாதிரி ஓட்டு திருட்டு முதல்ல ஒரு பொய்யான பிம்பத்தை இந்திய காங்கிரஸ் மேலே உருவாக்கி அதை ஒழிச்சது. இரண்டாவது ஊழல்னு சொல்லிட்டு ஊழல் அது ஒன்று ஒழிச்சிட்டாங்க. இரண்டாவது வந்து 2014 அந்த ஊழலினுடைய அந்த காங்கிரஸ் மேலே சுமத்திய குற்றச்சாட்டினுடைய பலனாய் ஜெயித்தது. அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் வந்து இந்த மாதிரி இந்துத்துவான்னு சொல்லி ஓட்டு வாங்குறது. அது என்னடா ஒரு நாள் ஆச்சு, என்னடா இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எப்பரா யாரையும் கேட்காம நம்ம எப்பரா பதவியிலேயே நீடிக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதுக்கு இவிஎம் மிஷினு, ஓட்டு திருட்டு, தேர்தல் கமிஷனு எல்லாத்துக்கும் துணையாக இருந்து ஜெயித்தாங்க. இப்போ ஜனநாயகம் எந்த அளவுக்கு கேடுகட்டு கேவலமான ஒரு நிலையில் போய் நிற்குது இந்தியாவோட ஜனநாயகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது, நமக்கு நல்லாவே புரியுது. இப்போ வந்து இப்போ பிஜேபிக்கு இப்போ திமுகவுக்கு எதிராக இந்த பிஜேபி என்னென்ன வேலைகள் செஞ்சிட்ருக்குங்கிறத தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். காணொலியை ஓப்பன் பண்ணுங்க வந்தோம் உடனே இவர் வந்து தெலுங்குரா, அவர் வந்து இவர் வந்து அங்கே, இவர் வந்து சித்திரை 1ஆம் தேதியாக இருந்தது கொண்டு போய் தை மாதத்துக்கு மாற்றிட்டாங்க, இந்த கோயிலை இப்படி பண்ணாங்க, அந்த கோயிலை தீபாவளத்தில், இந்த கோயில் இப்படி, இந்த பிரச்சனை இப்படி, இவர்கள் தெலுங்கு இப்போ அமைச்சரவையில் 9 பேர் தெலுங்கராக இருக்காங்க, 11 பேர் தெலுங்கராக இருக்காங்க, தமிழ்நாடு வந்து அடிமையாக இருக்குது, தமிழ்நாடு வந்து அடிமைப்பட்டு கிடக்குது, தமிழன் என்றைக்குமே அடிமையாக தான் இருக்கணுமா, அவனோட தாயெழுத்தா, இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 வருடங்களை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக திமுகவுக்கு எதிரான, தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறது. திமுகவுக்கு எதிராக சொன்னாவே தமிழ்நாட்டுக்கு எதிராக சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். அதான் உண்மையே. அதனால தான் ஸ்டாலின் சொன்னார், வெல்லப்போவது யார், ஒன்று தமிழ்நாடா இல்லை டெல்லி ஒன்றிய அரசா அப்படிங்கிறதான் அப்படிங்கிற கேள்வியை ஏற்கனவே கேட்டார். இப்போ நம்ம கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தோம்னா இப்போ அதான் தோணுது. இப்போ இப்போ காங்கிரஸை தவிர, தேசிய கட்சிகளான காங்கிரஸை தவிர பாக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லு சில கட்சிகள், இவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தவிர பாக்கி இருக்கிற பூராத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. அத்தனை பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இவங்க பிஜேபி கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அண்ணாமலை மேலே கூட ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. பச்சைங்களை கையெழுத்து போட்டேன் நான் ஒரு ஏழையின் மகன், ஒரு விவசாயியின் மகன் சொல்லிட்டு இருக்கிற அண்ணாமலை கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க அவர் மேலே. எந்த பதவியிலும் இல்லை. காங்கிரஸ் பிஜேபியோட தலைவர், மாநில தலைவர் பதவியில் தான் இருந்தார். அதில் எப்படி இவ்வளோ கமிஷன் வரும், எப்படி இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அவர் என்னென்ன மாதிரிலாம் சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம காணொலியில் பார்க்குறோம், பேப்பரில் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படிலாம் சம்பாதிச்சார், எங்கெங்கெல்லாம் மிரட்டினார், யாரெல்லாம் மிரட்டினார், திமுககாரன் எத்தனை பேர் அவருக்கு துணை போனாங்க, இதெல்லாம் காணொலியில் வந்துருச்சு, பகிரங்கமாகவே வந்துருச்சு. அதெல்லாம் வேணாம், நம்ம பேச வேணாம். அவர் மேலே கூட 10,000 கோடி ரூபா ஊழல் இருக்குது. 10,000 கோடி ரூபாய்க்கு எப்படியா 10,000 கோடினா என்ன நமக்கு புரியுதா இல்லையா? நமக்கு மண்டை குழம்புதா இல்லையா? 10 ரூபா இல்லாமல் காலையில் பெட்ரோல் போட காசு இல்லாமல் உட்காந்துருக்குறோம். நாளைக்கு இப்போ ஒரு 2 மூட்டை வெங்காயம் எடுக்க நான் ஏனாலுமே அப்படி சொல்ல. பொதுவாக மக்கள் வந்து இன்னமும் கஷ்டம்தான். திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது கூட முன்னேறிய மாநிலமான தமிழ்நாடு இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்குது. இல்லை ஒரு வேளை கஷ்டமாக இருக்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட தெரியல. அப்போது இவ்வளவு நெருக்கடிகளை திமுக அரசுக்கு கொடுத்து திமுக அரசை காலி பண்ணி வச்சுட்டா, அப்போ திமுக அரசு ஆண்டுச்சுன்னா அந்த நாட்டுக்கு தான் நல்லதே ஒழிய நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்குது? திமுக அரசாண்டால் இந்த மண்ணுக்கு தான் நல்லதே தவிர எனக்கு என்ன இருக்குது? தனிப்பட்ட முறையில் என்ன இருக்குது? எனக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த வீச்சு நான் வரான்னு ஒவ்வொரு டெய்லி ஒரு காணொலி போட்டுக்கிட்டு, டெய்லி 2 காணொலி போட்டுக்கிட்டு வீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கான குறிப்பீடுகள் இந்த பாருங்கள், குறிப்புகள் எடுக்கிறேன், எழுதுகிறேன், சொல்கிறேன், பேசுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா திமுக ஜெயிக்கணும். காரணம் இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த மண்ணு நல்லா இருக்கணும், அப்படி தான் ஜெயிக்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த எதிர்கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது திமுக மேலே ஏதாவது ஒரு குறை சொல்லி இதாவது ஒன்று பண்ணி, இல்லை விளம்பரம்லாம் வேறு. எப்படி விளம்பரம்லாம் நல்லா ஆட்சின்னா நம்ம எடப்பாடியார் ஆட்சி தான் அப்படிங்கிற அவர் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். தூத்துக்குடியில் 11 பேர்த்த சுட்டு கொண்டாரு, நீட்டுக்கு வந்து ஓகே சொன்னார், உதயம் திட்டத்துக்கு ஓகே சொன்னார். இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகே சொன்னது, ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் சொல்லப்போனாக்கா நம்ம உதயமின் திட்டத்துக்கு இது போட்டது, நீட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது, நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தது, இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு சமாச்சாரம். தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, தமிழ்நாட்டினுடைய கல்வியை பிடுங்கிற மாதிரியான ஒரு வேலை. இவ்வளவு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு வேளை ஸ்டாலின் வெல்லவில்லை என்றால்
இங்கே தமிழ்நாட்டினுடைய கடைசி தேர்தலாக, கடைசி ஜனநாயக தேர்தலாக இருக்கும். ஒருவேளை பிஜேபியோ இல்லை இது நம்ம அதிமுகவோ ஜெயிச்சு வந்துச்சுன்னா அடுத்த தேர்தல் அவங்க கையில் தான் இருக்குது. மத்திய அரசு அவங்க கையில், மாநில அரசு அவங்க கையில், மாநில அமைச்சர்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அவங்க ஆளுங்க. அப்போ தமிழ்நாட்டோட நிலை என்னாகும்? இவங்களே ஓட்டு போட்டுக்குவாங்க, இவங்களே வஞ்சிக்குவாங்க, எல்லாம் செஞ்சுக்குவாங்க, இவங்களே விளம்பரம் அடிச்சுக்குவாங்க, இவங்களே ஓட்டு போட்டுக்குவாங்க, இவங்களே போய் கேன்வாசிக்கு போவாங்க, கள்ள ஓட்டு இவங்களே போடுவாங்க, ஓட்டை திருடுவாங்க, இவிஎம் மிஷினை மாற்றுவாங்க, எது வேணாலும் செய்வாங்க. இதெல்லாம் பிஜேபிக்கு கைவந்த கலை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய நாடு, இந்த மண், இந்த தமிழ்நாடு, இந்தியாவை விட்டுருங்க, அது வேறு விஷயம். அது அடுத்தாப்புல முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவன் நல்லா இருக்கிறானா இல்லையான்னு பார்க்கணும். நம்மளே சீக்கிரம் இருக்கும்போது அடுத்தவன் நம்ம பற்றி யோசிப்போம், எல்லாத்தையும் பற்றி யோசிப்போம், அது வேறு விஷயம். தமிழனை வந்தாரே வள வைக்கும் தமிழ்நாடு தானே, எல்லாத்துக்கும் எல்லாமே செய்வோம், அது வேறு விஷயம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற கேள்வி ஒரு ஒரு பிம்பமாகவே இருக்குது. ஒருவேளை ஸ்டாலின் வெல்லவில்லை என்றால் இந்த அடுத்து வர தேர்தல் இப்போ வந்து அடுத்த ஒரு வருஷத்துலேயேக்குள்ள படுபயங்கரமான மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸ்டாலின் எதை திட்டங்கள்லாம் எதுக்கத்தாரோ, ஜெயலலிதா எதை திட்டங்கள்லாம் எதிர்த்தாங்களோ, கலைஞர் எந்தெந்த திட்டங்கள்லாம் எதிர்த்தாங்களோ, இந்தியிலேருந்து நீட்டிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து திருப்பி அப்படியே 5 வருஷத்துக்குள்ளார 2 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் அமல்படுத்திடுவோம். டக்குன்னு மோடி என்ன சொன்னார்? நைட்டு 8 மணிக்கு தோன்றி இது மாதிரி நாளைக்கு காலையிலேருந்து இதெல்லாம் நோட்டெலாம் செல்லான்னு சொன்னார்ல. அந்த மாதிரி இவங்க பண்ண எல்லாம் செய்வாங்க. ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, மத்திய அரசு இருக்குது, டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குது, அதனால் எல்லாம் செய்வாங்க. இப்போ நம்மளுடைய பயம் என்ன? இந்த தேர்தல் கடைசியான ஜனநாயக தேர்தலோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த தேர்தலை குலைப்பதற்கு, இந்த தேர்தலை சீர்குலைப்பதற்கு இப்போ மத கலவரம் பண்ணுறது எவ்வளோ பேர். மைக்கேல்பட்டி அப்புறம் ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்காக போய் பெரிய பெரிய பத்திரிகையாளர்லாம் மானம் கெட்டு போய், மரியாதை கெட்டு போய், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அந்த அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பேசி அந்த பொண்ணு மேலேயே குற்றச்சாட்டை திருப்பி சொல்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. நம்ம ஊரில் பாருங்கள், ஜக்கி வாசுதேவா அவங்கத்த வந்து உட்காந்துக்கிட்டு பிரதமரை கூப்பிட்டு வந்து அவன் சிலையை, சிவன் சிலையை வைடானா அவன் சிலையை வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு, அது தெரியாமல் நாட்டோட பிரதமர் அங்கேருந்து வந்து அதை வந்து திறந்து வச்சுக்கிட்டு அந்த இடம் மொத்தம் எல்லாம் ஃபேக்கு, எல்லாம் ஹம்பக்கு. இன்றைக்கி பல ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்குது அந்த ஆள்கிட்ட அப்படிங்கிறாங்க. அந்த இடமே ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து பிஜேபியில் நடக்கிற, பிஜேபி ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள். இந்த அவலங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணுமா? அத்ராஸு ஒன்று, மில்கிஸ் பானு ஒன்று, ஆசிஃபா காஷ்மீரில் அந்த பொண்ணு, அத்ராஸில் ஒரு 19 வயசு பொண்ணு, தலித் மனைவி, அவன் அவன் சொத்து அவன் பெற்று சோறு போட்டு வளர்த்த மாதிரி போலீஸ்காரனே கொண்டு போய் எரிக்கிறான். இது எவ்வளோ பெரிய கொடுமை. அதுக்காக தமிழ்நாட்டு குற்றங்களே நடக்கவில்லையா அப்படின்னா இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா 240 குழந்தைங்க பொள்ளாச்சியில், திண்டுக்கல்லையா பொள்ளாச்சியா, என்ன ஆச்சு அது? அதை பற்றி நம்ம பேசலாமா? அப்படி இருக்குது. மக்களாகிய நாம் தெளிவாக சிந்திக்கவில்லை என்றால் இது தமிழ்நாட்டுக்கு 2026ஆம் தேதி, 2026ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ரொம்ப முக்கியமானது. இந்த தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்து வளர்ந்த நாடாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு நிற்க வச்சுட்டாங்க. இது இங்கேருந்து கீழே தள்ளி விட்டால் அதில் பாதாளத்தில் ஒரு 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி 40 வருஷத்தில் திருப்பி பாதாளத்தை நோக்கி போயிடும். அதுக்கு ஒரே ஒன்று பிடுங்கினா போதும், கல்விங்கிற ஒன்றை பிடுங்கினா போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, புதிய கல்வி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பேர் என்ன, விஸ்வகர்மா யோஜனாவா, அது சொல்கிறாங்கல்ல, அது குலத்தொழிலை ஊக்குவிக்கக்கூடியது, பரம்பரை தொழிலை ஊக்குவிக்கக்கூடாது. உங்கள் அப்பா பாட்டம் போட்டால் என்ன செஞ்சாங்க, அதை நீ செய்ய, உனக்கு கற்றுத்தரோம், நீ கற்றுக்கிறதுக்கு மானியம் தரோம், இப்படி பல உருட்டுக்கள். கேந்திர வித்யாலயா யார் கேட்டது? வித்யாலயானா என்ன? தமிழ்நாட்டுக்கு வித்யாலயங்கிற பேருக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் இதெல்லாம் பற்றி, இந்த அவலங்களை பற்றிலாம் ஒருத்தவனும் பேச மாட்டாங்கண்ணா. ஊனா ஸ்டாலின் வந்து தெலுங்கருக்கு இல்லை, நம்ம அடிமையாக இருக்கணும், தமிழர்கள் அடிமையாக இருக்கணும், இந்த ஒரு டைலாக் ஒன்று கற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்த பிரித்தாளம் சூழ்ச்சி, இந்த புறமுகங்க வந்து எவனாவது நிறைய பேருங்க கொய்யன்னு மாதிரி வந்து வலைதளங்களை முக்கிறாங்க ஓப்பன். ஒரே ஒரு காணொலி அவங்க சப்போர்ட்டாக ஒரு காணொலியப்பா, அவங்க சப்போர்ட்டாக போட்ட காணொலி ஒன்று போட்டால் போதும் 500 காணொலி. எவ்வளோ தான் காசு கொடுத்துருப்பாங்களோ, எப்படி தான் பேசுகிறாங்களோ, எப்படி இவங்களுக்கு பேசுறதுக்கு இதெல்லாம் நேரம் இருக்கோ, எப்படி பொய்யா பேசுகிறாங்களோ, எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்கிறாங்களோ தெரியவே இல்லை.
அப்படி இருக்கு தோழர்களே. நம்ம வந்து இந்த எலெக்ஷன் வந்து நம்மளுடைய மாநிலத்துக்கு, மண்ணுக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். தயவு செய்து நல்ல முடிவா எடுத்து, நீங்க சிந்திச்சு செயல்படணும்னு உங்களுடைய மலர் பாதங்களிலே என்னுடைய சிரத்தை சமர்ப்பித்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.